ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல கடைசியாக ஒரு வழியாக மனோஜ் மாட்டிக்கிட்டாருங்க. அண்ணாமலையெல்லாம் கோவத்தில் மனோஜை போட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. திருட்டு புத்தி உன்னை விட்டு போவாதாடான்னு சொல்லி அடிச்சு வெளுப்பாரு. லாஸ்ட்டாக நடக்கும், ஒருவேளை அண்ணாமலை கோவத்தில் இதுக்கப்புறம் திருடனுக்குலாம் இந்த வீட்டில் இடம் இல்லை, நீ வீட்டை விட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு மனோஜ் அடிச்சு துரத்தக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சப்பழத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. மனோஜில் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, மாட்டினா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடலாம், வாய்கி கொணலாச்சுன்னா அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்றாரு. ஆனால் விஜயா கொஞ்சம் அவசரப்படாத, பார்வதிட்ட எதுக்கு இந்த விஷயத்த சொல்லுவோம், அவள் கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு சொல்கிறாங்க. விஜயாவும் பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. பார்வதிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பார்வதி அவங்க பங்குக்கு பயமுத்துறாங்க. இங்கேப்பா விஜயா, அசால்ட்டாக இருக்காத, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் பழிக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை போய் பார்க்கலாம், அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார்ன்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே விஜயாவும் மனோஜும் சாமியாரை பார்க்கறதுக்காக கிளம்புவாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் எங்கே போறீங்கன்னு விசாரிக்கும் போது போய் சொல்லிட்டு தான் போகிறாங்க. கடைசியாக 3 பேரும் போய் சாமியாரை பார்க்குறாங்க. விஜயாவும் சாமியார்ட்ட நடந்த விஷயத்தான் சொல்கிறாங்க. சாமி, இவன் என் பெரிய பையன், ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், இவனை காப்பாற்றுறதுக்காக என் மருமகளோட நகையை எடுத்து நாங்கள் திருடி வித்துட்டோம். இப்போ என் இன்னொரு பையன் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கேயோ போய் ஒரு எலுமிச்சப்பழத்தை மந்திரிச்சு கொண்டு வந்து வீட்டு பூஜை ரூமில் வச்சிருக்கேன். திருடினவங்களுக்கு வாயெல்லாம் கோணிக்கணும் பயமுத்துறேன், உண்மையிலே அப்படிலாம் நடக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியாரும் கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. அதை கேட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சாமி, நீங்களே இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும்னு வாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, பதிலுக்கு நான் ஒரு எலுமிச்சப்பழத்தை மந்திரிச்சு தரேன், இதை கொண்டு போய் அந்த எலுமிச்சப்பழத்துக்கு எதிராக வைங்க, அதோட சக்தியெல்லாம் செயலிழந்துடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. இப்போ மனோஜ் அவர் டவுட்டை கேட்குறாரு. ஒருவேளை அந்த சாமியார் உங்களை விட சக்தி வாய்ந்தவராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு. அதுக்கு சாமியார் இங்கே பாரு, எலுமிச்சப்பழத்தை கொண்டு போய் எதிர்க்க வை, என்கிட்ட எலுமிச்சப்பழம் பவராக இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சப்பழம் கருகிறோம், அந்த எலுமிச்சப்பழம் பவராக இருந்துச்சுன்னா ஏன் எலுமிச்சப்பழம் கருகிறோம், விடியும் போது உனக்கே ரிசல்ட் தெரியுன்றாரு. லாஸ்ட்டாக நடக்குதுன்னா மனோஜ் விஜயாவும் யாருக்குமே தெரியாமல் அவங்க மந்திரிச்சு கொண்டு அந்த எலுமிச்சப்பழத்தை வைக்க வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க வச்ச உடனே அந்த எலுமிச்சப்பழம் கீழே உருண்டு விழுந்துரும். அதை பார்த்தோன்னா மனோஜ்லாம் பயங்கரமாக பயப்படுறாரு. என்னம்மா நம்ம எலுமிச்சப்பழம் கீழே உருண்டு விழுகுது, அப்போ அந்த எலுமிச்சப்பழத்துக்கு தான் பவர் அதிகம் போலேன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அதுக்கு விஜயா கொஞ்சம் அமைதியாடுறா, சாமியார் சொன்ன மாதிரி விடியற வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த எலுமிச்சப்பழம் கருகுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போதுன்னா, விஜயாவும் மனோஜும் வச்ச எலுமிச்சப்பழம் தாங்க கருகுது. அதை பார்த்து விஜயாவுக்கும் மனோஜுக்கு இன்னும் பயம் வருது. கடைசியாக அவங்க சாமியார்ட்ட திரும்ப கால் பண்ணி ஐடியா கேட்கலாம். அவர் தான் இந்த ஐடியாவையும் கொடுப்பாரு. இல்லைன்னா இவங்களே கூட முடிவு எடுக்கலாம், இந்த எலுமிச்சப்பழம் வீட்டில் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை, அதை எடுத்து வீட்டை விட்டு வெளியே வீசலான்னு நினைக்கிறாங்க. 2 பேர் நைஸாக யாருக்குமே தெரியாமல் அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்து வீசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்து இதுக்காக தான் காத்துட்டு இருப்பாரு. கரெக்டான டயத்தில் இவங்களை கையும் களமாக பிடிச்சிடாரு. வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிடுறாரு. இப்போ விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சப்பழத்தை கையில் வச்சிருக்கும் போதே மாட்டிக்கிறாங்க. கடைசியாக முத்து சொல்லுவாரு, பார்த்தீங்களா பாப்பா, யார் திருடன்னு தெரிஞ்சு போச்சா, இவங்க தப்பு பண்ணலன்னா எதுக்கு இவ்வளோ பயப்படணும், இந்த எலுமிச்சப்பழத்தை வீட்டை விட்டு எடுத்து வீசணும்னு நினைக்கணும், கண்டிப்பாக இவங்க தான் நகையை தேடி இருப்பாங்கன்றாரு. அதை கேட்டு அண்ணாமலைக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. மனோஜை பார்த்து, அப்போ நீ தான் நகையை திருநியா, உண்மையை சொல்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டியா, உன்னை விட்டு இந்த திட்டு புத்தி போவே போவாதான்னு சொல்லி அடிச்சு வெளுப்பாரு. விஜயாலாம் அண்ணாமலையை தடுக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கடுப்பில் ஒன்றை தான் அடிச்சு வெளுக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு விஜயாவே அடிக்க கை வாங்கிறாரு. ஆனால் முத்து அண்ணாமலையை தடுத்துருவாரு. இதுக்கப்புறமும் விஜயாவும் மனோஜும் உண்மையை ஒத்துக்காம ஏதாவது ட்ராமா போடக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இல்லை நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா விஜயாவும் மனோஜும் நல்லா அசிங்கப்படுவாங்க. முக்கியமாக மீனா விஜயாவை பார்த்து, அத்தை நீங்கள் நகையை திருடிட்டு எங்கள் குடும்பத்து மேலேயே பழிய போறீங்கன்னு நறுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த சீன்லாம் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர அண்ணாமலை இன்னும் ஒரு படி மேலே போய் திருடங்க இருக்கலாம், இந்த வீட்டில் இடம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு மனோஜை அடிச்சு தோத்த கூட வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.